இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு குனாஃபா. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பேசிக்கான திங்ஸை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். செய்யலாமா? இதுக்கு ஃபஸ்ட் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் போல் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா திக்காக ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக கெட்டியாகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சீஸ் வந்து க்ரீம் சீஸ் இல்லாட்டி மொசரல்லா சீஸ் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து அப்படியே இந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது இன்னும் நல்லா திக்காகி வரணும். இதுக்கு தேவையான பொருள் மெயினாக சேமியா அண்ட் நார்மலாக நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா தான். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரோஸ்டட் சேமியா. இது கூடவே ஒரு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸோ அதையுமே வந்து நல்லா இது கூட பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேமியா நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே நீங்கள் குட்டி குட்டியாக அப்படி நொறுக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் மோல்டு இல்லாட்டி இந்த மாதிரி பாத்திரம் இல்லாட்டி பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் சேமியாவை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங் அதை வந்து நம்ம இது மேலே அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த சேமியாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஈவனாக 2 பக்கமும் 10 நிமிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான் வீட்டிலே குனாஃபா ரெடி. இதுக்கு மேலே ஆப்ஷனில் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸு இல்லாட்டி பிஸ்தாச்சோ நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதுக்கு மேலே நல்லா டெக்கரேஷன் பண்ணி எடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வீட்டிலே குனாஃபா ரெடி. இதுக்கு மேலே மெயினான விஷயம் நல்லா ஹாட்டாக இருக்கிற சுகர் சிரப் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகி சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் நல்லா திக்காகி வரும்போது இதில் மேலே அப்படியே சூடாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணும் போதே உள்ள நல்லா சீஸி அண்ட் க்ரீமியாக இருக்கும் அண்ட் வெளியே நல்லா கிறிஸ்பியான ஒரு லேயரோட செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குனாஃபாவோட டேஸ்ட்டே நார்மல் குனாஃபா தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப்